பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட நிகழ்வில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுக்கு உயர்நீதிமன்றம் தற்போது நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காவ்யா இணைப்பில் உள்ளார். வணக்கம் காவ்யா, தற்பொழுது கர்நாடக அரசுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். பெங்களூருவில் நடந்த ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட நிகழ்வில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது மாநில அரசுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு நோட்டீஸை பிறப்பித்திருக்கிறது. 18 ஆண்டுகளில் முதல் முறையாக ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை வென்றதால் பெங்களூருவில் மாநில அரசு மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பில் தனித்தனியாக பாராட்டு விழா என்பது நடத்தப்பட்டது. தொடர்ந்து பெங்களூரு விதன சௌதாவின் முன்பகுதியில் இருந்து மாநில அரசு ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விழாவில் ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விராட் கோலி மற்றும் அணி வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து ரசிகர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் அந்த பகுதியின் அருகே இருந்த சின்னசாமி மைதானத்தில் தொடர்ந்து பேரணியானது ரத்து செய்யப்பட்டது. அதே நேரத்தில் அங்கு சிறப்பு பாஸ், அதாவது இலவச பாஸ் அறிவிக்கப்பட்ட நிலையில் 3வது கேட்டில் அதிகப்படியான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் குவிந்த நிலையில் தொடர்ந்து அங்கு ஒரு சிறுவர் உட்பட 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கு நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வந்தனர். குறிப்பாக பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் தொடர்ந்து பல்வேறு பிரபலங்களும் தங்களது இரங்கல்களை பதிவு செய்து வந்தனர். இந்த நிலையில்தான் இந்த வழக்கை தாமாக முன்வந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கானது சரியாக 2:30 மணிக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தொடர்ந்து இந்த மைதானத்தில் 30,000 பேர் தங்கும் வகையில் இருந்ததாகவும், ஆனால் 2.5 லட்சம் பேர் அங்கு நுழைந்ததாகவும் மாநில அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இலவச நுழைவு அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் ஒவ்வொருவர் மீதும் தொடர்ந்து அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும், இதனால் நெரிசலில் சிக்கி உயிரிழப்பு என்பது ஏற்பட்டதாகவும் மாநில அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மனுதாரர் தரப்பில் பேசப்பட்ட போது தொடர்ந்து இந்த அனுமதியை அங்கு வழங்கியது யார், அங்கு பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையுடன் இருந்தன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் மனுதாரர் தரப்பில் எழுப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தற்போது கர்நாடக அரசுக்கு ஒரு புதிய நோட்டீஸை பிறப்பித்திருக்கின்றனர். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். குறிப்பாக இந்த வழக்கின் போது ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்ததும் 75 பேர் காயமடைந்ததும் தொடர்ந்து இந்த சோக நிகழ்வானது பல்வேறு பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்ததாக கர்நாடக உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. தொடர்ந்து இந்த சம்பவத்தை இந்த நீதிமன்றம் தீவிர கவனத்துடன் கொண்டு விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்திற்கான காரணத்தையும் எதிர்காலத்தில் அதை எவ்வாறு தடுப்பது என்பதையும் கண்டறிய இந்த விஷயத்தில் பலரிடமிருந்து ஆலோசனை பெற உள்ளதாகவும் கர்நாடக உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து தற்போது கர்நாடக மாநில அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஐபிஎல் நிர்வாகத்துக்கும் நோட்டீஸ் பிறப்பிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்ட நிலையில் நிலை அறிக்கை வந்தவுடன் அது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த வழக்கானது ஜூன் 10ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.